அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரைமரிக்கு 1 to 5th வரைக்கும் நம்ம கலைத்திருவிழாவுக்குரிய வீடியோக்களை ஃபோட்டோஸை ட்ரைவில் எப்படி ஏற்றி நம்ம லிங்க்கை எமிஸ் வலைதளத்தில் ஏற்றுவது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் டீச்சர்ஸ். இப்போ உங்களுக்கு இதுக்கு லேப்டாப்போ எதுவுமே தேவையில்லை. இப்போ நான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் உங்களுக்கு எப்பயும் போல் நீங்கள் ட்ரைவ் இருக்கும்ல, அதை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ட்ரைவ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆனவுடனே இங்கே பாருங்களேன், இப்போ ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்குரிய ஒரு ஃபோட்டோ, ஒரு சிம்பிள் தெரியுங்க. பாருங்கள் டீச்சர்ஸ், இப்போ அந்த ஃபோட்டோ தெரியுதா, அந்த இடத்துல ஒரு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஸ்கூலுக்கான ஐடியை அப்படி டச் பண்ணுங்கள். மெயில் ஐடியை டச் பண்ணி இப்போ உங்கள் ஸ்கூல் மெயில் ஐடி வந்துருச்சு. வந்துடுச்சா? உங்கள் ஸ்கூலுக்கான மெயில் ஐடி வந்திருக்கும் டீச்சர்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ 3 நிமிஷம், அதாவது ஃபோட்டோ வீடியோஸ் 3 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருந்துருப்போம் எல்லாமே. அந்த ஃபோட்டோ எடுத்து கேலரியில் எல்லாமே இருக்கும் டீச்சர்ஸ். அது எப்படி ரொம்ப சிம்பிளாக ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம எப்போயும் போல் நம்ம ஸ்கூலுக்கான மெயில் ஐடி போட்டோம் டீச்சர்ஸ். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கீழே பாருங்கள், ஹோம், ஸ்டார்ட், ஷேர்டு, ஃபைல்ஸ்ன்னு இருக்கா, அந்த ஃபைல்ஸை போய் டச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ட்ரைவில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் ஸ்கூலுக்கான இது ட்ரைவில் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல நியூன்னு இருக்கா, நியூங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், ஃபோல்டர், அப்லோட், ஸ்கேன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ். இந்த ஃபோல்டரை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ இந்த இடத்துல நேம் கொடுத்துக்குங்க. நீங்கள் இப்போ பொறுங்களேன், நான் கலை திருவிழா போட்டு எந்த ஸ்டாண்டர்டு, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோல்டர் போடுறப்ப ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஒரு ஃபோல்டு, 3rd to 5th வரைக்கும் ஒரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. பாருங்களேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க டீச்சர்ஸ். போட்டு பக்கத்துலேயே நீங்கள் இது பம்ப்ஸ்னா பம்ப்ஸு, பப்ஸ்னா பப்ஸு போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்கூல் நேமை ரொம்ப ஷார்ட்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ அடிச்சாச்சு டீச்சர்ஸ். அடிச்சுட்டு க்ரியேட்டுங்கிற பட்டனை போய் இது பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் காச்சேரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ இதை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபைலுக்கு நேராக பாருங்களேன், 3 டாட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த டாட்ஸை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ பாருங்கள், இப்படியே கீழே வாங்க. கீழே இப்படியே நிறைய கொடுத்துப்பாங்க. ரீநேமு, உங்கள் பேர் மாற்றினா மாற்றி எல்லாம் கொடுத்துப்பேன். இந்த இடத்துல மேனேஜ் அக்சஸ்ன்னு பார்த்தீங்களா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலுக்கான மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. கீழே ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் வித் த லிங்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்டடை போய் சேஞ்சுங்கிற டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இங்கே ரெஸ்ட்ரிக்டடை எடுத்து விட்டிங்கன்னா ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவே இது வந்துடும். அவ்வளோதான் டீச்சர்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், மாடிஃபைடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வேறு மாதிரி வந்திருக்கும், மாடிஃபைன்னு வந்திருக்கா. இப்போ திரும்ப உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப உள்ளே போங்க. போயிட்டு மேனேஜ் அக்சஸ்க்குள்ளே போயிருங்க. இந்த ஜென்ரல் அக்சஸ் கீழே ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். எனிஒன் வித் த லிங்க்கு கொடுத்தோன்னே ரெஸ்ட்ரிக்டட் அப்டேட்டிங்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பெர்மிஷன் அப்டேட்டுன்னு வந்துருச்சா. வந்தோடனே வியூவர் அப்படின்னு சொல்லி கீழே வந்திருக்கும் டீச்சர்ஸ். இதை ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்போட உங்களுக்கு வேணுமா நான் போட்டு காட்டுறேன். வியூவர் வந்திருக்கா, அப்படியே பேக் போயிருங்க. போனேன்னா இங்கே பாருங்கள், ஒரு பீப்புள் மாதிரி சிம்பிள் போட்டு வந்திருக்கா. இங்கே பாருங்கள், கலை திருவிழா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த சிம்பிள் போட்டு வந்திருக்கான். இவ்வளோ தான் டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. திரும்போட உங்களுக்கு நான் வேணுமா சொல்லி கொடுக்குறேன் டீச்சர்ஸ்.
அதாவது வந்து இங்கே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்கள் ட்ரைவுக்கான மை ட்ரைவுன்னு கொடுத்து கீழே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ஸ்கூலுக்கான ட்ரைவு, சரிங்களா. அதில் நியூங்கிற போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஃபோல்டர் அப்லோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை ஃபோல்டரை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். நான் போட்டு உங்கள் ஸ்கூல் நேம் போட்டுங்க டீச்சர்ஸ். என்றைக்குனாலும் எப்போயுமே நம்ம ஸ்கூல் நேமோ போட்டு இது பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ போட்டிங்களா, போட்டுட்டு இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் போட்டாச்சு டீச்சர்ஸ். போட்டுட்டு கலை திருவிழா இல்லை கேட்டின்னு போட்டுக்கிறேன். கேட்டினா கலை திருவிழா. இந்த இடத்துல ஒரு முன்னாடி கூட வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுங்கிறனால நான் சொல்கிறேன். நான் கேப்ஸ் லெட்டரில் கேட்டி அப்படின்னா கலை திருவிழா, சரிங்களா. கலை திருவிழா 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் நம்ம ஸ்கூல் நேம் போட்டு க்ரியேட் கொடுத்துருங்க டீச்சர்ஸ். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் கலை திருவிழா 1st ஸ்டாண்டர்ட் டு 2nd ஸ்டாண்டர்ட் மேலே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அந்த ஒரு மாதிரி பீப்புள் சிம்பிள் போட்டிருக்கும். இந்த இடத்துல வந்து சும்மா மாடிஃபைடு மட்டும்தான் இருக்கும். கேடி 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் காச்சேரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போல்லாம் டீச்சர்ஸ் ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், 2வது வந்து மேனேஜ் அக்சஸ்ன்னு இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்கள் ஸ்கூல் நேமு, உங்கள் மெயில் ஐடி வந்திருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அக்சஸ் போட்டு ரெஸ்ட்ரிக்டட்னு கொடுத்துருப்பாங்க. அதை போய் அந்த லாக் மாதிரி இருக்கா, அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி பீப்புள் ஆர்டர் கேன் ஓப்பன் இருக்கும், அதை போய் திரும்ப டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க் வந்துருக்கும். அது கீழே எனிஒன் வித் லிங்க் இருக்கும், அதை போய் டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெஸ்ட்ரிக்டட் அப்டேட்டின்னு கொடுத்துருக்கு. கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் அப்டேட்டுன்னு வந்துருச்சா, இங்கே பாருங்கள் வியூவர்னு வந்திருக்கும். இப்படி வந்துட்டாவே உங்களுக்கு வந்து அந்த பீப்புள் சிம்பிள் வந்து வந்துடும். யாருனாலும் இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அப்படியே பேக் வாங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். கேடி 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் பம்ப்ஸ் காட்சி. இங்கே பாருங்கள் பீப்புள் சிம்பிள் போட்டு வந்துச்சா, அவ்வளோதான் டீச்சர்ஸ். இதை இது பண்ணிவிட்டு இங்கே பேக் வந்துடுங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்லித்தரேன். நான் இப்போ வந்து எப்போயும் போல் வெளியே வந்துட்டு திரும்ப ட்ரைவுக்குள்ளே போங்க. போயிட்டு இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலை திருவிழா 1st ஸ்டாண்டர்ட் டு 2nd ஸ்டாண்டர்ட் அதுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு இங்கே நியூன்னு இருக்கா, இப்போ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டின்னு இருக்கும், அதில் நியூன்னு போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ என்ன போட்டி நேம் இருக்கோ அந்த போட்டியை வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் நடனம்னு கூட போடுறேன். நான் நடனம்னு சொல்லிடுறேன். இல்லைன்னா குரல் ஒப்பி வித்தல் ஏதாவது ஒன்று போடுங்க, போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ பாருங்கள் நம்ம அங்கே க்ரியேட் பண்ணிக்கிறனால அதே வந்து பீப்புள் சிம்பிளாக வந்துருச்சு, சரிங்களா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் ஒரு டான்ஸை வந்து ஏற்றி காட்ட போகிறேன். இல்லைன்னா வந்து வரைதல் அப்படின்னு கூட இன்னொன்று கூட போடுங்க, ஓவியம் வரைதல் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ வந்து 1st 2nd போட்டிருக்கேன். அடுத்து வந்து 3rd to 5th எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் டீச்சர்ஸ் இந்த ஃபைலுக்கு நேராக பாருங்கள், மேலே நியூன்னு இருக்கான், திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி, அந்த நியூவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணே ஃபோல்டர் இருக்கும், அதை எடுத்துகிட்டு இப்போ நேம் வைங்க. ஓவியம் வரைதல், ஓவியம் வரைதல் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம். இப்போ எந்த பையன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, இப்போ வந்து
அந்த பையன் வந்து என்ன செஞ்சுக்கேன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு ப்ரைஸ் தான் டீச்சர்ஸ் இருக்கணும். இப்போ அந்த பையன் நேம் வந்து நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இப்போ நான் வந்து நேம் கொடுத்துட்டு எந்த ஸ்டாண்டர்டு, இப்போ ஒருத்தன் வந்து 5th ஸ்டாண்டர்ட்னா 5th ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரியேட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஓவிய வரைதல் அப்படின்னு போட்டு அந்த பையனோட பேர் ஸ்டாண்டர்ட் கொடுத்தாச்சு. இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பேர் வந்து மாற்றணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர்ஸ். திரும்ப அதை போய் டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3 டாட்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ரீநேம்னு இருக்கா, ரீநேம்னு சொல்லி வரும். இதில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் எந்த பேர் வேணுமோ அந்த பேரை எடுத்து நீங்கள் அடிச்சுட்டு திரும்ப ரீநேம்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா? இப்போ நான் ஒன்று வேணுமா அடிச்சு வேணுமா காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிஷோர்னு கொடுத்துருக்கேன். இப்போ பொறுங்களேன், இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இப்போ அபின்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் டீச்சர்ஸ், அதே மாதிரி ஓவியம் வரைதல் அபின்னு சொல்லியே வந்துருச்சா? இப்படி தான். அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோன்னா பிளாக் கலரில் மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஏற்றுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து ஏற்றி காட்டுறேன் ஈஸியாகவேவும். இப்போ இதை விட்டு வெளியே வந்துருங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு திரும்ப ட்ரைவ் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இதுக்கே மாறிடும். அதனால் நம்ம ஸ்கூல் இதுக்கு திரும்ப வந்துட்டு இப்போ நான் கேட்டிங்கிறத நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நியூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், ஓவிய வரைதல்னு கொடுத்துருக்கோமா? அதில் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க டீச்சர்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த இமேஜஸ் வந்துருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இது வந்து வீடியோவும் கொடுத்துருக்கேன். நான் வீடியோவாகவும் ஒன்று எடுத்தோம். நாங்கள் வீடியோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் அது வந்து அப்லோட் ஆகிறதுக்கு டைம் கேட்கும். அது சுற்றிகிட்டே இருக்கணும் டீச்சர்ஸ். இந்த வீடியோ வந்து மாடிஃபைடு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த இதை வந்து யாருனாலும் இதை வந்து பார்க்கலாம் நீங்கள். இப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? வந்து நான் உங்களுக்கு ஒரு படத்தை வந்து வச்சு காட்டுறேன். நான் ஓவிய வரைதல் அப்படிங்கிற போயிட்டு ஒரு படம் ஒன்று உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். இப்போ அப்லோடுக்குள்ளே போங்க. ஒரு இமேஜஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் கேலரி இருக்கா, அதை போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி இந்த ஒரு இமேஜஸ் வந்துருக்கும். இதில் எந்த இமேஜோ அந்த இமேஜை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு டன்னுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இப்போ வந்து பாருங்கள், இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆனால் இந்த ரெட் கலரில் வந்துருக்கும் டீச்சர்ஸ். இது பிளாக் கலரில் மாறினாத்தான் ஏறிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து லிங்க்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத காட்டுறேன் நான். இப்போ இந்த 3 டாட்ஸுக்கு பார்த்தீங்களா, இமேஜுக்கு நேரம் அதை போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், காப்பி லிங்க்குன்னு இருக்கா? லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அப்படியே இது வெளியே வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதில் போய் இப்படி ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் டீச்சர்ஸ். வெயிட் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இப்போ கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ லிங்க் போயிடுச்சு அவங்களுக்கு. யாருக்கு போய் சேரணுமோ அந்த லிங்க் போயிடும். இப்போ இதை திரும்ப நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இங்கே பாருங்கள், அந்த லிங்க் வந்துச்சு, அந்த ஃபோட்டோ வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி டீச்சர்ஸ். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து அனுப்ப போகிறோம் நம்ம டீச்சர்ஸ். அவ்வளோதான் டீச்சர்ஸ், நம்ம ஏற்றியாச்சு. இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் அந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.